ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை உண்ணாமலை அம்மனையே போற்றி போற்றி. நம்ம எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து திருவண்ணாமலை தான் வந்திருக்கோம் தரிசனத்துக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தீபத்துக்கு பௌர்ணமிக்கெல்லாம் மழை வந்தனால போக முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் கேட்டால் இந்த சண்டே பிளான் பண்ணியிருந்தோம். சண்டே சரி ஓகே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம எப்படி பிளான் பண்ணமோ அதேமாரி தான் எல்லாருமே வந்து அந்த தீபத்துக்கும் போக முடியல மழையினால சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மாதிரி எப்படி கூட்டம் இருக்குமோ அதோட டபுள் படம் கூட்டம் ஆகிடுச்சு. பௌர்ணமி வர முடியாதும் ப்ளஸ் தீபத்துக்கு வர முடியாதனால அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக ஆகிடுச்சு. காலையில் 4:30 மணிக்கு போய் க்யூவில் நின்றவங்க மணி 11 மணி ஆகுது, எங்களால் போகவே முடியலன்னு சொல்லி அந்த என்ட்ரன்ஸ் நிற்கிறாங்க, நம்மளுடைய அந்த கோயில் என்ட்ரன்ஸில். அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு பாருங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் இருக்கிற தேர்லாம் வந்து நம்ம எல்லா தேரையும் போய் தொட்டு கும்பிட்டு, ஸோ தேர் எடுக்கிறனே நம்மளால் போக முடியல, கும்பிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே வந்து அந்த பழங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம எதுவும் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு கற்பூரம் மட்டும் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பெரிய கற்பூரம் வாங்கி அங்கே வெளியே வச்சுருந்தாங்க. அதிலே குளித்துட்டு நம்ம சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டிலாம் போச்சு. இதில் அங்கே ஒன்றா ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தா அந்த குடிநீர் திட்டலாம் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நல்ல மினரல் வாட்டர் வச்சுருக்காங்க அங்கே, அதை பார்த்தோம். அப்புறம் அந்த கரும்பு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுன்னா அது பொங்கல் வந்துருச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் போய் பார்த்தா என்னென்ன பார்த்தேன்னா அந்த குழந்தை பாக்கியம் அந்த மாதிரிலாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து புறக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்புறம் குழந்தைய அந்த மாதிரி கூப்பிட்டு வந்து அந்த கரும்பில் ஏற்றி சுற்றுறாங்க. சில பேர் குழந்தைங்க வச்சு சில பேர் நடந்துகிட்ருக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பையன் பெரிய பையனாக இருக்கான், அவனை வச்சுட்டு போனால் உடஞ்சிருக்கேன், அதனால் வச்சு போய் நடக்க வச்சு அதுமாரி கூப்பிட்டு போனாங்க. அந்த கரும்பு சில பேர்லாம் ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க, 4 கரும்பு 5 கரும்புன்னு. நம்ம ஒரு கற்பூரத்தை வாங்கினோம். நம்ம அப்படியே வந்து நம்மளுடைய இவரை வேண்டிக்கிட்டு சிவனையே போட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அப்படியே கும்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரனுக்கு யாருக்கோ எடுக்கிறது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.